இப்போ ஒவ்வொரு விதமான வெப்சைட் கிரியேட் பண்ணுறது எப்படின்னா அதுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் யூடியூப் உள்ளுக்கே போய்த்து கிளாசிஃபைடு ஹெட்னு எப்பவுமே உதாரணமாக ஒரு கஸ்டமர் வர்றாரு, கிளாசிஃபைடு ஹெட் வெப்சைட் ஒன்றை கிரியேட் பண்ணணும் வேர்ட்பிரஸ் மூலமாக. யூடியூபுக்கு வந்தாச்சு, கிளாசிஃபைடு ஹெட் வெப்சைட் வேர்ட்பிரஸ்ன்னு டைப் பண்ணால் எங்களுக்கு தாராளமாக டுட்டோரியல்ஸ் வரும். இந்த எல்லா டுட்டோரியலுமே ஸ்க்ராட்ச்லேருந்து கோட் எழுதி கிரியேட் பண்ணுறது இல்லை. என்ன நாங்கள் வேர்ட்பிரஸ்ன்னு சர்ச் பண்ணிடுறோம். இந்த வெப்சைட் எல்லாமே ப்ரீ பில்டாக தீமோட வர்றது. தீம் உள்ளுக்கே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் மிக்கும். அதையும் டிரெக்டாக இம்போர்ட் பண்ணி தேவையான டீட்டெயில்ஸை மாற்றினாலே வெப்சைட் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டையும் கிரியேட் பண்ண பழகணும். அதுக்கு கஸ்டமர் என்ன மாதிரி வெப்சைட் கேட்பாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கொண்டு ஒன்று எல்லா வெப்சைட்டையும் பழகாமல் குறிப்பிட்டு உதாரணமாக போர்ட்ஃபோலியோ வெப்சைட் கிரியேட்டிங்கில் ஃபுல் நாலேஜ் எடுத்துக்கொண்டு அதுக்கான கஸ்டமரை மட்டும் டார்கெட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் அல்லது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அது மாதிரி ஆக்களை அப்படி இல்லாட்டி ஒரு நல்ல அனௌன்சர் உண்டு, இது மாதிரி ஆக்களை டார்கெட் பண்ணால் எங்களுக்கு போர்ட்ஃபோலியோக்கான வெப்சைட்டை மட்டும் கிரியேட் பண்ணிடலாம். ஆல் இன் ஒன் வெப்சைட் கிரியேட்டர் ஆகிக்க போகிறேன் அப்படின்னா எல்லா விதமான வெப்சைட்டையும் நாங்கள் செஞ்சு பார்த்து அதில் எக்ஸ்பர்ட் ஆகின பின்னால் எல்லா விதமான கஸ்டமரையும் எங்களுக்கு டார்கெட் பண்ணிடலாம். வெப்சைட்டுன்னு வந்தால் உங்களுக்கு என்ன வெப்சைட்டோ அந்த வெப்சைட்டை நான் செஞ்சு தருவேன். அப்படி இல்லை நான் போர்ட்ஃபோலியோவில் தான் அப்படி இல்லாட்டி காமர்ஸில் தான் நான் எக்ஸ்பர்ட்னா அதுக்கான கஸ்டமர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணிடலாம். சரி, இப்போ ஒரு கஸ்டமர் கிளாசிஃபைடுக்கு வந்தாருண்டா இங்கே இப்படி டைப் பண்ணியாச்சு. யூடியூப்ல டுட்டோரியல் 2 hour 3 hour டுட்டோரியல் சீக்கி இவரை சஜஸ்ட் பண்ணுவேன். டெரால் வில்சன் அப்படின்றவரை சஜஸ்ட் பண்ணுவேன். அப்படி இல்லாமல் நையார் ஷேக்னு ஒருத்தர் வருவார், ஜிம் ஃபஹத் மோக்கே என்ன இது நையார் ஷேக், இவரும் ஒரு நல்ல யூடியூபர் ஒருத்தர், இந்தியா. அவர் ஜிம் ஃபஹத் இந்தோனேஷியா அல்லது பங்களாதேஷ்னு நினைக்கிறேன், இவர் USA. இது மாதிரி முக்கியமான யூடியூபர்ஸை ஃபாலோ பண்ணுறதால இங்கிலீஷ் டுட்டோரியல்ஸ் தாராளமாகிக்கும், தமிழில் குறைவாக தாங்கிக்கும். பட் எங்களுக்கு சிம்பிளாக விளங்கக்கூடிய இங்கிலீஷ் தான் முக்கியமாக. இவர் நையார் ஷேக்ட இங்கிலீஷ் மிச்சம் எங்களுக்கு ரிலேட்டபிள் ஆகிக்கிறதால அவரோட டுட்டோரியல்ஸ் பார்த்து எங்களுக்கு வீடியோஸை க்ரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ நம்ம கிளாசிஃபைடு ஹெட்னு சர்ச் பண்ணாலே ஒரே ஆள்கிட்ட 2 வீடியோ லிஸ்ட் ஆகுது. அதில் இது 4 வருஷத்துக்கு முந்தி போட்டது, இது 5 வருஷத்துக்கு முந்தி போட்டது. எந்த டுட்டோரியல் லேட்டஸ்ட் ஆகிதோ அந்த டுட்டோரியலை சூஸ் பண்ணி எங்களுக்கு பார்த்து வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி சப்மிட் பண்ண இயலும். அப்படி இல்லைண்டா கூகுளில் டிரெக்டாக சர்ச் பண்ணி ஹவு டு மேக் அ கிளாசிஃபைடு வெப்சைட் அப்படின்னு சர்ச் பண்ணாலே யூடியூப்பில் வர டுட்டோரியல் மாதிரியே இங்கே ஆர்டிக்கல் வடிவில் எங்களுக்கு டுட்டோரியல்ஸ் கிடைக்கும். இப்போ அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு கம்பெனி இந்த டுட்டோரியலில் இவர் யூஸ் பண்ணிற தீம் என்னன்னு தெரிஞ்சு கொண்டா எங்களுக்கு போதும். நான் நினைக்கிற மாதிரி இது கிளாசிமா அப்படின்னு ஒரு தீம் இருக்குது. அந்த கிளாசிமா தீம் கம்பெனியால் தீமை டெவலப் பண்ணின டெவலப்பர்ஸ் ஒரு ஆர்டிக்கல் எழுதிப்பாங்க. இப்படித்தான் இந்த தீமை யூஸ் பண்ணணும், இப்படி தான் வேர்ட்பிரஸில் ஆப்ஷன் சீக்கும் அதை இப்படி தான் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு டுட்டோரியல் தந்திப்பாங்க ஆர்டிக்கல் வடிவில். அப்போ அதை வச்சு எங்களுக்கு ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படியும் இல்லைண்டா பொதுவாக டைனமிக் வெப்சைட் வேர்ட்பிரஸில் க்ரியேட் பண்ண நேரம் கட்டாயமாக அது பெய்ட் தீமாக தாங்கிக்கும். ஸோ அது விஷயமாக நம்ம பின்னால் பேசுவோம். அதுக்கான தீமுக்குரிய கொஸ்ட் எப்படி குறைக்கிறது அந்த மாதிரி விஷயங்களையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ முக்கியமாக ஃப்ரீயாக இது மாதிரி டைனமிக் வெப்சைட்டுக்குரிய தீம்ஸ் கிடைக்கிறதுக்கு வரும். ஸோ இப்படி பிளாக் வடிவிலையோ அல்லது யூடியூப்பில் வீடியோ வடிவில் எங்களுக்கு கண்டென்ட்டை எடுத்துக்கொள்ள இயலும். கஸ்டமர் என்ன ரெக்யர்மெண்ட் கேட்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். ஆனால் எல்லா வெப்சைட்டையும் ஆரம்பத்தில் கஸ்டமருக்கு செய்கிறதுக்கு முந்தி நீங்கள் தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்வது நல்ல. சரி, கிளாசிஃபைடு இல்லாமல் உதாரணமாக ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு நெட்வொர்க்கிங் வெப்சைட் ஃபேஸ்புக் மாதிரி ஒரு வெப்சைட் கேட்குறாருண்டா அங்கே சோஷியல் மீடியா மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண அப்படின்னு இன்னும் 5 மாதத்துக்கு முந்தி நையார் ஷேக் போட்டிடுறாரு. மேக் சோஷியல் மீடியா நெட்வொர்க் சைட் லைக் ஃபேஸ்புக் அப்படின்ற ஒரு வெப்சைட். அப்போ இதில் ஃபேஸ்புக் மாதிரி ஒரு வெப்சைட் இப்படி கிரியேட் பண்ணுறது கம்ப்ளீட் ஆகிது. அரவுண்ட் 2 hours எங்களுக்கு பார்த்து செய்கிற நேரம் கிட்டத்தட்ட அதில் டபுள் டைம் போகும். 4 hours உள்ளுக்கு இதை டுட்டோரியல் பார்த்து வெப்சைட்டையும் கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனால் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய டுட்டோரியல் இருக்குது இதே சேம் டாபிக்கு கீழே. அப்படி இல்லாமல் இன்னொரு கஸ்டமர் வர்றாரு, இ-காமர்ஸ் வெப்சைட் கஸ்டமர் ஒருத்தர் வராருன்னா இ-காமர்ஸுக்கு அதை விட டுட்டோரியல் இருக்கும். ஏன்டா இ-காமர்ஸுக்கு வேர்ட்பிரஸ் மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இன்னொரு CMS டூல் இருக்குது ஷாப்பிஃபைன்னு சொல்லி அந்த இதுக்கான டுட்டோரியல் வரும். தேவைன்னா எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியும் கஸ்டமரோட பேசி அதுக்கான ஆப்ஷன்ஸையும் எங்களுக்கு செஞ்சு கொள்ள இயலும். அப்படி இல்லாட்டி வேர்ட்பிரஸில் எங்களுக்கு கிரியேட் பண்ணவும் இயலும். இது மாதிரி என்ன கஸ்டமர் நீட் பண்ணுறாரோ அந்த மாதிரி விஷயங்களை எங்களுக்கு எட் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக ஒரு கஸ்டமர் வர்றாரு இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு, அப்படி இல்லாட்டி அவருக்கு ஏற்கனவே இ-காமர்ஸ் வெப்சைட் ஈக்குது, அந்த வெப்சைட்டுக்கு இன்னொரு புதிய ஆப்ஷனை போட்டுத்தாங்க அப்படின்னு கேட்டாருண்டா அதை போடுறது எப்படின்றது சம்மந்தமாகவும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிளகின்ஸ் சம்மந்தமாக ஃபுல் ஐடியா ஒன்று இருந்தால் தான் என்ன பிளகினை யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வரும். பிளகின்ஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏன்டா சில ஆப்ஷன்ஸ் டிஃபால்ட்டாக ஆகிக்கும் அல்லது டுட்டோரியலில் ஒரு மாதிரி செல்லுவாங்க, ஆனால்
புதிய அப்டேட்டில் வேர்ட்ப்ரெஸ்ஸில் புதிய அப்டேட்டில் அந்த பிளகின்ட புதிய அப்டேட்டில் அந்த ஆப்ஷனை தூக்கிப்பாங்க. அந்த ஆப்ஷனில் பக் ஒண்டிக்கும் டுட்டோரியலில் செல்கிற விஷயம் லைவாக செய்கிற நேரம் எங்களுக்கு வேக் ஆகாது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இன்னொரு பிளகினை யூஸ் பண்ணி எப்படி சேம் ஆப்ஷனை எடுக்கிறது, சேம் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் பிளகின் சம்மந்தமான நாலேஜ் இருந்தால் தான் செஞ்சு கொள்ள இயலும். உதாரணமாக எப்போவுமே ஒருத்தர் இ-காமர்ஸ் வெப்சைட் உண்டு, அவர் டீக்குது ஏற்கனவே அந்த வெப்சைட்டை மல்டி வெண்டர் இ-காமர்ஸ் வெப்சைட்டாக மாற்றணுண்டு வர்றாரு. அது படிண்டா ஆன்லைனில் ப்ராடக்ட் வெப்சைட் தான் இ-காமர்ஸ் வெப்சைட். அந்த வெப்சைட்டுக்கு எல்லாரும் யார் வேணுண்டாலும் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணி விற்கலும். உதாரணமாக அமேசான், டராஸ், அது மாதிரி ஒரு வெப்சைட் எப்போவுமே ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபேமஸான வெப்சைட் ஒன்று டராஸ். டராஸில் வந்து யாருக்கு வேண்டாலும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வெரிஃபை பண்ண பின்னால் ப்ராடக்டை விற்கலும். அப்போ இ-காமர்ஸ் வெப்சைட் ஒன்றை எப்படி மல்டி வெண்டர் இ-காமர்ஸ் வெப்சைட்டாக மாற்றுறது, டோகான் அப்படின்னு ஒரு பிளகின் இருக்குது. டோகான் பிளகின் ஃபுல் டுட்டோரியல் அடித்தா அதுக்கான கண்டென்ட் எல்லாம் வரும். அப்போ அந்த வீடியோஸை பார்த்து எங்களுக்கு தேவையான வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணிக்கொள்ளலும். உதாரணமாக இது இ-காமர்ஸ் வெப்சைட் உண்டு நார்மலான, அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு டோகான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இவர் சொல்லிப்பார். அப்படி இல்லாமல் டோகான் சம்மந்தமாக மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, அந்த ஆப்ஷனை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா அதுக்கு மட்டும் உள்ள இந்த செப்பரேட் இது மாதிரி செப்பரேட் வீடியோஸ் பார்த்து ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ளலும். சில சேனலில் பிளேலிஸ்ட்டாகவே போட்டுடுறாங்க டோகான் வேர்ட்ப்ரெஸ் பிளகின் கஸ்டமைசேஷன். இப்படித்தான் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெப்சைட்டை ஃப்ரீயான தீம்ஸை யூஸ் பண்ணியும் ஃப்ரீயான பிளகின்ஸை யூஸ் பண்ணியும், அப்படி இல்லாட்டி தேவையான சந்தர்ப்பத்தில் பெய்ட் தீம் பெய்ட் பிளகினை யூஸ் பண்ணியும் க்ரியேட் பண்ணி கொள்வது. நிறைய சப்டொமைன்ஸை க்ரியேட் பண்ணி உங்களுக்கான வெப்சைட்ஸை க்ரியேட் பண்ணி ஒரு பேசிக் நாலேஜை எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ண எந்த வெப்சைட்டையும் அழிச்சிடுவாங்க. ஏன்டா கஸ்டமர் ஒன்றாவது கேட்பார், இதுக்கு முந்தி யாருக்காவது வெப்சைட் செஞ்சுக்கிறீங்களான்னு. அந்த மாதிரி கேட்குற நேரம் எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் சப்டொமைனில் க்ரியேட் பண்ண அதே வெப்சைட்டை கொடுத்தோம்னா இன்னும் ப்ரொஃபஷனல் ஆகிக்கும். இது மாதிரி தான் அவங்களோட அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் ஐடியாவுக்கு ஒரு வெப்சைட்டை கொடுக்கலும். எல்லா வெப்சைட்டையும் செஞ்சு அதை ஓரமாக்கி லிஸ்ட் பண்ணி வேறையாக அவங்களோட வெப்சைட்டில் ஒரு போர்ட்ஃபோலியோவை போட்டுக்கொள்ளையிலும். எல்லா வெப்சைட்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வெப்சைட்டையுமே ஒரே பேஜில் சாம்பிள் காட்டுறதுக்கு ஒதுக்கி வைங்க.